ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 29ஆம் நாள் பாடல். எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு 14 புவனங்கள் என்று சொல்கின்றோம் இல்லையா? பூலோகத்தில் பிறந்து 7 பிறவிகள் எடுத்து பிறந்து திளைத்தேன் என்று திருவாசகத்தில் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் என்று மாணிக்கவாசகர் 7 பிறவிகளையும் குறிப்பிட்டு பாடியுள்ளாரே. இங்கே 7 பிறவியையும் 7இன் சிறப்பையும் பற்றி காணலாம். இதில் முக்தி அடையும் நிலையை அடைவதற்கு மனித பிறவியில் தர்மத்தையும் ஞானத்தையும் வேதத்தையும் படித்துணர வழிகாட்டியவர்களே சப்த ரிஷிகள். அது மட்டுமன்றி இயற்கையை போற்றும் விதத்தில் பூலோகத்தில் தோன்றிய கடலும் 7 மலையும் 7, ஏன் 7 மலைக்கு மேலே வீற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானை ஏழுமலையான் என்றுதானே போற்றுகின்றோம். முற்பிறவியில் செய்த வினை பயன் இப்பிறவியிலும் தொடரும் என்பதைத்தான் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவரும் குறிப்பிட்டுள்ளாரே. அதனால்தானோ ஸ்ரீ ஆண்டாள் பகவானிடம் உம்மை மணாளனாக அடைய நாங்கள் செய்த பக்தியும் தொண்டும் 7 பிறவிக்கும் தொடர வேண்டும் என்றும் எப்பொழுதும் உனது அருள் கிடைக்க வேண்டும் என்றே இந்த பாசுரத்தில் இந்த அடியில் பாடியிருக்கின்றாள். நல்லதே செய்வோம், நன்மையே தொடரும். நன்றி, வணக்கம்.